ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கையில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வாரத்தில் நிறைய மூலிகை செடிகளை வந்து நம்ம பிடுங்கி நேரில் போயிட்டு அந்த மூலிகை சாபனை வெட்டி பண்ணி எடுத்து மூலிகை வேறெல்லாம் வைத்து நிறையா பவுட்ரு பண்ணி இன்னைக்கு நிறையா ஒரு முக்கியமான கிரகத்துடைய தாக்கங்கள் குறையிறதுக்காக நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மறுபெயர் தலைச்சுருளி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. சரிங்களா? இந்த ஈச்சர மூலிகைக்கு பேரு தலைச்சுருளின்பாங்க. இந்த தலைச்சுருளி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைச்சுருளி நோய்களுக்கு அப்படிங்கும்போது தோல் வியாதி இருக்கு இல்லைங்களா? இந்த உதாரணத்துக்கு படர்தாமரை, இந்த மாதிரி சொறி சிரங்கு, விஷக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய விஷக்கடிக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான மூலிகை. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஜாதகத்துல கிரகங்கள்ல வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக என்னென்னா தோஷம் நிவர்த்தி ஆகும், இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இது ராகுவின் தோஷத்தை நீக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை நடந்துட்டு இருக்கோம். ராகு திசை, ராகு புத்தி, கேது திசை அல்லது கேது புத்தி. ராகு திசை கேது திசைக்கு வந்து கம்பல்சரி இது ராகுவின் அற்புதமான ஒரு மூலிகை சொறி சிரங்கு அல்லது விஷக்கடி. அது என்ன விஷக்கடியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த விஷக்கடி போக்குறதுக்கு இது ஒரு அற்புதமான மூலிகை. சரிங்களா? இதுக்கு பேர் தலைச்சுருளின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மூலிகை பேர். இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்த மூலிகை. இந்த மூலிகையில் ஒவ்வொரு மூலிகையிலும் ஆண் மூலிகை, பெண் மூலிகை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் செடிகளை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த மூலிகையை வேற எடுத்து சரிங்களா, ஒரு ராகு காலத்தில் உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு திசைனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு, இல்லை உங்கள் சந்திரன் மேலே ராகு கோச்சாரத்தில், இப்போ உதாரணத்துக்கு கும்பராசிக்காரங்க, கும்பலக்கணத்துக்காரெல்லாம் வந்து ஜென்ம ராகுன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு என்ன செய்யணும்னா கடுமையான இடமாற்றத்தை, மன உளைச்சலை, தோல்வியாதியை, அலர்ஜியை, சரிங்களா, அதே மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த சாப்பிட்ற சாப்பாடே விஷமாக போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவு பூரா இந்த ராகு கொடுக்குங்க. அதனால் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ராகு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை. இந்த மூலிகையை நீங்கள் ராகு காலத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில குளிக்கும்போது உங்கள் தண்ணியில் இந்த மூலிகை வேற போட்டோ, இந்த மூலிகை செடியை போட்டோ நீங்கள் குளிச்சிங்கன்னா இந்த ராகுவின் தோஷம் நிவர்த்தி ஆகும். இது 18 சனிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அப்படி ராகு காலத்தில் செய்ய முடியாட்டி கூட சனிக்கிழமை கம்பல்சரி இந்த 18 வாரம் தொடர்ந்து இந்த தலைச்சுருளி மூலிகை வேற போட்டு அல்லது செடி இலைகளை போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஏமாற்றம், தடுமாற்றம், மனமாற்றம், மனவியாதி, இனம் புரியாத பயம், இது எல்லாமே விலகிறதுக்கு இந்த தலைச்சுருளி மூலிகை அற்புத பயனை தரும். சரிங்களா? இதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி ராகு திசை, ராகு புத்தி நடக்கிறவங்க நைட் தூங்கும் போது இதில் ஒரு 4 இலைய, சரிங்களா, இந்த தலைச்சுருளி இலைய இப்படிங்க, இந்த மாதிரி 4 இலைய, சரிங்களா, இப்படிங்க உங்களுடைய தலகாணி கடையில், பெட்டு கடையில் வச்சுட்டு தூங்குங்க. உங்களுக்கு இந்த ராகுவின் அந்த ஆதிக்கம், இந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? இதை பயன்படுத்தி பாருங்க. இதை தாண்டி இந்த ராகு திசை நடக்கக்கூடிய நபர்கள் ஒருவேளை செடிகள் ஏதாவது தானமாக கொடுக்குற மாதிரினா இந்த தலைச்சுருளி செடி நாற்று கிடச்சதுன்னா வாங்கி நீங்கள் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் கோயிலுக்கோ இல்லை நண்பர்கள் வீட்டுக்கோ யாருக்காவது தானமாகவும் கொடுக்கலாம். இது ராகு தோஷத்தை முழுக்க முழுக்க நிவர்த்தி செய்யும். சரிங்களா? ஓகேங்க. ஆனால் நன்றி. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 8ஆம் தேதி பிப்ரவரி 8 ஞாயிற்றுக்கிழமை மூலிகை பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான தன விஷயத்தை ஈர்க்கும் மூலிகைங்கிற வரிசையில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 மூலிகைகளை வைத்து உங்களுக்கு ஒரு வகுப்பாக எடுக்க போகிறேன். அந்த வகுப்பு வெறும் 99 ரூபா தான் ஃபீஸு. வெறும் 100 ரூபா ஃபீஸில் அந்த வகுப்பு கலந்துக்குன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது கால் பண்ணி ஃபோன் பண்ணி எடுக்கலாட்டி மறக்காமல் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.